என் குருநாதர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் டைரக்டர் ஃபஸ்ட்டு படம் 16 வயதில் அவர் இந்த மயிலுன்னு ஒரு கதையை வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் அவர் சுத்தாத கம்பெனி இல்லை, போகாத இடம் இல்லை. என்எஃப்டிசிலேருந்து எல்லா இடத்துக்கும் எவ்வளோலாம் போராட்டம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் போராடிக்கிட்டே இருந்தார் அந்த மயில் கதையை. அது கடைசியில் வந்து பொள்ளாச்சியிலேருந்து ஒரு தேங்காய் வியாபாரி ராஜ்கண்ட் சார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தான் அவருக்கு வந்து விடிவு காலம் வந்தது. அது வந்தோடனே அதே மாதிரி ஃபஸ்ட்டு டே எல்லாம் கதையெல்லாம் சொல்லி எல்லாம் ஓகே ஆகி பாட்டு ரெக்கார்டிங்கெல்லாம் வந்துட்டு ஷூட்டிங் போகலான்னு புறப்பட்டு போனால் இங்கேருந்து கொள்ளைக்கால் பக்கத்தில் ஷூட்டிங் பெங்களூரில் போய் இறங்கி அங்கேருந்து போனோன்னு போய் இறங்கி எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. ஒரு 150 ரூபா ராஜ்கண்ட் சார். நம்ம தான் ஷூட்டிங் போகிறோமே, நமக்கு என்ன அங்கே சாப்பாடு கிடைக்க போகுது, வேறு என்ன செலவுக்கு போகுதுன்னு அது வரைக்கும் எனக்கு டீ காப்பி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களே. அவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் வாங்கன்னு சொல்லி சினிமா கூப்பிட்டு போய் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் செலவு பண்ணிட்டு 5 ரூபாய் 10 ரூபாய் வச்சுக்கிட்டு போயிட்டேன். பெங்களூரில் போய் இறங்கணுன்னே ஷூட்டிங் கமலஹாசன் இல்லை, டேட் இல்லை, கேன்சல் ஆகி போச்சு அப்படின்ட்டான். கேன்சல்னு சொன்னோன்னே அது 5 ரூபா தான் வச்சுருக்கோம், என்ன பண்ண போகிறோம், ஊருக்கு போய் மெட்ராஸுக்கு போய் அப்படின்னு. அதை விட எனக்கு பெரியது என்னென்னா ஃபஸ்ட்டு படம் எங்கள் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு எப்படி இந்த எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் வந்து அந்த படத்துக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு பயங்கர அப்செட் ஆகி உட்காந்துருந்தார். அப்புறம் ப்ரொடியூசர் வந்து அவருக்கு இல்லை பாரதி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் இருக்கிறது தான், நீ நல்ல கதை பண்ணியிருக்க, அதனால் நம்பிக்கையோடு இன்னும் ஒரு 20 நாள் ஒரு 15 நாள் ஒரு மாதம் தள்ளி வரப்போகுது அவ்வளோதானே அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த படம் எனக்கும் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ அவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த படம் வந்து 16 வயதில் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அதே மாதிரி அடுத்த படம் ரயில், அதில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அதுலேயும் அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டயலாக் ரைட்டரு. அந்த கடைசியில் கிளைமேக்ஸில் அந்த ஹீரோயின் சுதாகர் ராதிகாவும் வந்து அந்த ஜனங்கள்லாம் ஊரே துரத்திட்டு வருது, அவங்க 2 பேரும் ஓடி வந்து கிளைமேக்ஸில் ட்ரெயின் ஏறி தப்பிச்சு ஓடிடுவாங்க அப்படின்னு. அந்த ட்ரெயினில் லாங் ஷாட்டில் தான் ட்ரெயின் நோக்கி ஓடி வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சஜஷனாக முடிகிற மாதிரி இருந்தது. அந்த ட்ரெயினில் வந்து புறப்படும்போது ஒருத்தர் ஏறிட்டாங்க, ஒருத்தர் ஏற முடியல, ஏறிடுவாங்களா இல்லையா, ஜனங்க ஓடி வந்துட்டுருக்காங்கன்னு அந்த ட்ரெயின் கூடயே அந்த கம்பார்ட்மெண்ட்லேயே ஏறிடுவாங்களா இல்லையான்னு சொல்லி ஒரு டெவலப்மெண்ட்டு ஒரு 5-6 ஷாட் இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த பொண்ணுக்கு ஒன்று இவருக்கு ஒன்று காம்பினேஷன் அந்த ஹீரோவுக்கும் அப்படின்னு சொல்லி டைரக்டர்கிட்ட ஒரு சண்டை. ஐயோ பெரியது, எனக்கு என்னையா பண்ண முடியும், காசு இல்லை, போய் பணம் கட்ட முடியாது, இங்கே பர்மிஷன் கிடையாது, காஞ்சிபுரம் தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு ரீரிகார்டிங் நடந்துக்கும் போது அந்த நேரத்தில் நாங்கள் இது சொன்னோம். உடனே அவர் ப்ரொடியூசர்கிட்டையே அப்புறம் நான் போய் சொன்னேன், இது இருந்தால் நல்லா இருக்குங்க அப்படின்னு. அப்புறம் உடனே பணத்தை கட்டி டைரக்ட் நான் வரமாட்டேன், நீயும் பாலகுரன் போய் நிவாஸ் கூப்பிட்டு நீங்கள் போய் எடுத்து வந்துடுங்க அப்படின்னு. சரின்னு காஞ்சிபுரம் பக்கத்தில் ஷூட்டிங்க்கு அந்த 4 ஷாட் எடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து புறப்பட்டு போயாச்சு. போய் காஞ்சிபுரத்துலேருந்து அங்கே அந்த ஸ்டேஷனுக்கு போய் காலையில் ட்ரெயினுக்கு போகலான்னு போய் இறங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கேமராமேன் விட்டு வந்துட்டாங்க நிவாஸை. கேமராமேனே இல்லைன்னு வந்தோடனே அப்புறம் பார்த்தா கேமராமேனு மெல்ல ஆஃபீஸுக்கு போயிருக்காரு. என்ன இங்கே இருக்கிற நிவாஸ் இங்கே வந்துருக்கேன்னா வாட் அப்படின்ட்டு இருக்காரு. ஷூட்டிங் போகலையான்னு அவங்க கேட்டிருக்காங்க. அப்புறம் தான் டைரக்டருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணப்போ இந்த மாதிரி என்ன, சரி வந்தது வந்துட்டீங்க, அவர் அசிஸ்டன்ட் நிவாஸ் இருக்கார், அவரை வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பாலகுரன் மெல்ல சொன்னார், இது பாரு பாக்கியா, எனக்கு அடுத்த படம் டைரக்ஷன் சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார் ராஜ்கண்ணு, நிவாஸ் வரல, இந்தால் அசிஸ்டண்ட்டு, இவனை வச்சு எடுத்து எதாவது தப்பு வந்துச்சுன்னா எனக்கு டைரக்ஷன் சான்ஸே போயிடும், நான் போய் காம்பவுண்டுக்கு வெளியே நிற்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே, நீயாச்சு நிவாஸ் ஆச்சு, நீங்கள் எப்படியாவது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிட்டார்.
அப்புறம் நிவாஸ்கிட்ட எப்படியாவது நம்ம எடுத்துகிட்டு போவோம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரு தைரியமாக, அதுதான் 2வது படம், 16 வயதில் முடிஞ்சு 2வது படம். ட்ரெயின் வரும்போது 2 ஷார்ட்லாம் சொல்லி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ட்ரெயின் வந்துட்டுருக்கு, ரெடி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கும்போது நிவாஸ் அவரை அப்துல்லா மெல்ல கேட்குறாரு, ராஜன் அப்ரெக்சர் எவ்வளோ வைக்கிட்டோம் அப்படின்னாரு. போட்டாங்க அப்படின்னு எனக்கு நல்லா பயங்கர கோபம் வந்துச்சு. நானே புதுசு அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமரா பற்றி எனக்கு என்ன அது, நீ எங்கிட்ட போய் அப்ரெக்சரை பற்றி வைக்கிறது வைய இஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எனக்கு என்ன போராட்டம்னா, திரும்பி போனதுக்கப்புறம் என்ன பாலகுருவே எடுக்கல, நீ என்ன எதுக்குன்னு சொல்லி எங்கள் டைரக்டர் ஏதாவது திட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஷ் பார்க்குற வரைக்கும் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதுக்கப்புறம் ரஷ் பார்த்ததுக்கப்புறம் தான், ஏன்னா ட்ரெயின் வேறு ரொம்ப நேரம் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து கொஞ்ச நேரம் தான் எடுத்துவேன் அப்படின்ட்டான். நான் அது அந்த நேரத்தில் ஏதோ யோசனை பண்ணி அந்த ட்ரெயினில் அவன் நிற்கிறது மட்டும் முதல்ல எடுத்துகிட்டு ட்ரெயின் போகிற வரைக்கும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் அங்கே அந்த ட்ராக்கெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு வண்டி மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு ட்ராலி மாதிரி, அதை கொஞ்சம் கொடுக்க சொல்லி அதில் கேமரா வச்சுக்கிட்டு இந்த ராதியா ஓடி வர்ற மாதிரி அந்த ஷாட்லாம் அப்படி எடுத்துக்கிட்டு, டைரக்டருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படியே இதெல்லாம் இப்படி எடுத்த, ஃபஸ்ட்டு படம் 2வது படத்துல இது போய் இப்படி கூட கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சினிமா எடுக்கும்போது இதெல்லாம் போராட்டமாக இருந்தது. அதே மாதிரி சூரலா சித்திரங்கள் டைரக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் கன்னிபுரத்தில் முடிச்சுட்டு என்னோடய போர்ஷனை முடிச்சுட்டு நான் ஷூட்டிங்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் பண்ண போகிறேன். ப்ரொடியூசர் எல்லாம் ரெடி, சுதாகர்கிட்ட கால் சீட் வாங்கி எல்லாம் ரெடியாக வச்சுருக்காண்டுங்க. அவருக்கு ராஜ்கன்னு திடீர்னு வந்து, யோ பாலகுரன்னே புதுசு, அதனால் நீ இரியா அப்படின்னாரு. இல்லைங்க கால் சீட்டுவெல்லாம் வந்துடுச்சு, அதனால் நான் போய் ஆகணும்னு ஒரே சண்டை. அவர் உடனே ஃபோன் பண்ணி சுதாகரை, டேய் அவன் 2வது படம் கிழக்கே கோயில் ஃபஸ்ட்டு படம் அங்கே தானே நடிச்சிருக்கான் அவன், அதனால் சுதாகருக்கு ஃபோன் பண்ணி நீ மெட்ராஸ் பக்கம் வந்தால் துப்பாக்கி எடுத்து சுட்டே போடுவோன்னு அப்படின்னு சொல்லி, இப்போ கால் சீட்டு கிடையாது பாக்யராஜுக்கு, நீ ஒரு 3 மாதம் கழிச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை மிரட்டி விட்டா. அது ஷூட்டிங் வேறு கேன்சல் ஆகி, என்னடா ஃபஸ்ட்டு இப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கலான்னு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ப்ரொடியூசரே வந்துட்டார். ஏன் ப்ரொடியூசரே வந்து, இல்லை பாக்யராஜ் எதுக்கு சண்டை, நீ முடிச்சு கொடுத்துட்டே வந்துடு அப்படின்னாரு. இப்படி ஒவ்வொரு இதுவும் போராட்டம் அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் பண்ணும்போது போராட்டம் மாதிரி, அது மாதிரி எல்லா இதுவும் இருக்கும், இல்லாமல் இல்லை. அது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அஜித் அவருக்கு வந்து நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு அப்படிங்கிறது பெரிய இதே ஒரு நல்ல சகனம் தான். அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் கூப்பிட்டு நிற்க வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா டைரக்டருக்கு அசிஸ்டண்ட்டுகள் ரொம்ப முக்கியம், அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் வந்து டைரக்டருக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு, நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு இதில் சிரமப்பட்டு உழைச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய நல்ல மனசுக்கு படம் நல்லபடியாக வெற்றிகரமாக ஓடும். ராஜன் சார் வந்து அவர் சொன்னார், ப்ரொடியூசர் பற்றி சொன்னார். அவர் சொன்ன மாதிரி வந்து எதுக்கோ வந்திருந்தா கூட இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து திரைப்படம் எடுக்கிற அளவுக்கு அவர் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் வந்து ஒரு நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சிருக்காரு அப்படிங்கும்போது அவருடைய மனசு, அதாவது ஒருத்தனை பரிபூர்ணமாக நம்பி ஒரு தொழிலை ஒப்படைச்சிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை செஞ்சுருக்காரு அப்படிங்கும்போது டைரக்டர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு அது பண்ணியிருப்பார். ஸோ அதனால் டைரக்டருக்கு, குறிப்பாக டைரக்டருடைய மனைவிக்கு, இதுக்கு விட்டாங்கல்ல வேலையை விட்டு போட்டு வந்தது இருக்க, அவங்களுக்கு மையனாக வாழ்த்துக்கள். ஏன்னா சொன்ன மாதிரி அவர் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க. இருக்கிற அதாவது வேலை இல்லாமல் இருந்துட்டு இதுக்கு போனால் பரவாயில்ல, இருக்கிற வேலையை விட்டுட்டு இது வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நான் பாலச்சந்தர் சாரே 2 படம், ஒரு படம் முடிகிற வரைக்கும் 2 படம் வேலை பார்க்குற வரைக்கும் வேலை உள்ள சொந்த வேலை, அரசாங்க வேலையாச்சு, அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுலேயே தான் இருந்துட்டு இருந்தார். அது மாதிரி ரொம்ப கஷ்டம். என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலைக்கு வந்து சேர்ந்தாலும் முதல் கேள்வி அவன் அசிஸ்டண்ட்டாக வர்றவங்கிட்ட ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தான் கேட்பேன். ஏன் அப்படின்னா, நீ கஷ்டப்பட்டு லைஃப்பில் ஏதோ ஒரு ரிஸ்க் எடுக்கணுங்கிற, நீ குடும்பத்தையும் சேர்ந்து பொண்டாட்டி பிள்ளைகளையும் சேர்ந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி பாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணம் ஆகலைன்னா சந்தோஷம், கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டுக்கு வருமானத்துக்கு என்ன இருக்குதுன்னு முதல்ல கேட்டுக்குவேன். அப்புறம் சம்சாரம் சம்பாதிக்குதா, இல்லை குடும்பத்தில் சம்பாதிச்சு வச்சுருக்காங்களா, சம்சாரத்துக்கு பிடிச்சிருக்கா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் வந்து அசிஸ்டண்ட்டையே சேர்த்துவேன்.
ஸோ அவர் வந்து வேலையை விட்டு போட்டு வந்தார் அப்படின்னு சொல்லும்போது அவர் மேலே எவ்வளோ நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு என்னுடைய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். மொத்த டீமுக்கு என்னுடைய பாராட்டு தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.